ஏதோ பேசணும்னு சொல்லி வர சொன்னேன். ஆனா இதுவும் பேசாம அமைதியாவே இருக்க. அன்னைக்கு நீ அந்த வீட்டுல பார்த்தது மேரி இல்லப்பா, கோகிலா. என்னன்னு மறுபடியும் குழப்புற? நான் குழப்பல தாமரை. உண்மையா இறந்து போனது அந்த மேரி தான். தாமரை, இப்ப உயிரோட நம்ம பக்கத்துல இருக்குது நம்ம கோகிலா. விமலும் கோகிலாவும் கூட பிறந்த அக்கா தம்பி இல்லப்பா. அவ சாகரன்னு நிரூபிக்கிறதுக்கு இந்த ரகசியத்தை அம்பலப்படுத்த வேண்டிய சூழ்நிலையில நான் இருக்கேன். நீ தயவு செஞ்சு வருத்தப்படாத. இதை என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. இல்லப்பா, நீயும் மல்லியாவும் சந்தோஷமா இருந்தாலே இந்த அண்ணோட கஷ்டத்தை உங்கள்கிட்ட சொல்லிக்க மாட்டேன். ஒரு பக்கம் நீ ஆதவனுக்காக போராடிட்டு இருக்கப்ப எப்படி பண்ண இதெல்லாம் சொல்லி உங்களை குழப்பிட்டு இருக்க முடியும்? தாமரை, உமாட்ட போய் இந்த விஷயத்த சொன்னா கண்டிப்பா சந்தோஷப்படுவா. அவளும் உன்ன மாதிரி கோகிலாவை உடனே பார்க்கணும்னு சொல்லுவா. அண்ணன், முதல்ல நம்ம கோகிலா அண்ணிய போய் பாப்போம். எனக்கு அவங்கள பார்க்கணும். எனக்கு அவங்க கிட்ட நிறைய பேசணும். முதல்ல போய் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு. வெள்ளரிப்பா, என்னென்ன இவ்வளவு நேரம் ஆகுது? ஒருவேளை அண்ணி தூங்கி இருப்பாங்க. அட நீ வேற. அவன் நல்ல காலத்துல நைட்டு 12 மணி வரைக்கும் பேய் மூடி முடிச்சுக்கிருப்பா. எதுக்கு இப்படி நேரம் கதவை திறக்காம இருக்கான்னு தெரியலையே. ஒருவேளை வெளியில எதுவும் போயிருப்பாளா? இவங்க எதுக்கு இந்த நேரத்துக்கு இங்க வந்திருக்காங்க? ஏன் இப்படி பண்ணீங்க? இல்ல தாமரை, நான் எதுவும் தெரிஞ்சு செய்யல. நான் சாதாரணமா தான் போனேன். ஆனா ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல நான் அண்ணி, என்ன மன்னிச்சிருங்க அண்ணி. நீங்க தானே புரியாம நானும் உமாவும் உங்ககிட்ட ரொம்ப கடுமையா பேசிட்டோம். ப்ளீஸ் மன்னிச்சிருங்க அண்ணி. நான் தான் விமல் மாப்பிள்ள உன் தம்பியிலன்ற விஷயத்த தங்கச்சி தாமரையிட்ட சொல்லிட்டேன். இதுவரைக்கும் நடந்த விஷயத்தெல்லாம் கெட்ட கனவா நினைச்சுக்க. இந்த நிமிஷம் இந்த நொடி மனசுல இருக்க பாரம் எல்லாமே குறைஞ்சு போச்சு. அண்ணி, ஏற்கனவே நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க. தண்ணியோட போயிட்டீங்கன்னு நாங்க ரொம்ப தவிச்சிட்டு இருந்தோம். அவசரப்பட்டு அண்ணனுக்கு நாங்க தான் ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தோம். தெரிஞ்சோ தெரியாமலோ நாங்க உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டோம் அண்ணி. சரிங்க அண்ணி, இனிமே ஒரு நிமிஷம் கூட நீங்க இங்க இருக்க வேணாம். வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம். நினைச்சு பார்க்கவே கஷ்டமா இருக்கு. புருஷனை விட்டு பிள்ளைய விட்டு தனியா அகதி மாதிரி. வேண்டாம் அண்ணி, போதும். முதல்ல நீங்க எங்க கூட கிளம்பி வாங்க. இல்ல, இந்த நேரத்துல எதுக்கு? நான் இங்கே இருக்கேம்மா. ஒரு நல்ல நாளா பார்த்து நான் வரேன். என்ன நீ இப்பதான் எங்க மேல கோவம் இல்லைன்னு சொன்னீங்க? உதடு சொல்லுது, ஆனா மனசு சொல்லல, அப்படிதானே? அண்ணி, அகல்யா பாப்பா மேல உமா நிறைய அன்பு வச்சிருக்கா. சொல்ல போனா அவளுக்கு அகல்யா தான் உலகமே. உங்ககிட்ட அன்னைக்கு சண்டைக்கு வந்தது கூட உமா அகல்யா மேல வச்சிருக்கிற பாசம் தான் காரணம். நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க அண்ணி. அண்ணா, அகல்யா பாப்பா. அகல்யா ஓ வீட்லயே இருக்கட்டும். அம்மா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு பாப்பாவை நம்ம அப்புறமா போய் கூப்பிட்டு. சரிண்ணா. அண்ணி வாங்க கிளம்பலாம்.
ஏன் எச்ச சோற சாப்பிட வந்தவன் நீ ஏன் காலை வெட்டுவியா? என்ன சோறு வெட்டிக்கணும் உனக்கு? ஏய்!